ஃபர்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு கட் ஆஃப் எவ்வளோ தேவை? 90 மார்க்ஸ் கண்டிப்பா தேவையா? லாஸ்ட் டைம் கட் ஆஃப் 75 வந்திருக்கு, 80 வந்திருக்கு, 90 வச்சுக்கலாம். 90 to 100. ஸோ 90 மார்க் வாங்கணும்னா அட்லீஸ்ட் எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா கால்குலேஷன் பண்ணலாம். அவுட் ஆஃப் 100ல 50 கொஸ்டின் கரெக்ட்னா எவ்வளோ மார்க் வரும்? 100 மார்க்கா? ஒருவேளை இந்த 50 கொஸ்டின் கரெக்ட் வாங்குறதுக்கு எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கலாம். அதாவது 100 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணது 70 கொஸ்டின். ஸோ 50 கரெக்ட். எத்தனை தப்பு? 20 கொஸ்டினா? அப்போ எத்தனை கொஸ்டின் தூக்கிடுவாங்க? நெகட்டிவ் மார்க் 7 கொஸ்டின் தூக்கிடுவாங்களா? 20/3 தானே? எஸ். 3 கொஸ்டின் தப்புனா 1 போயிடும். ஸோ 50ல 43 தானே கரெக்ட் மார்க்? எஸ். எவ்வளோ வருது? 86 வருது. ஸோ மினிமலாக 43லேருந்து 45 வாங்கினாலே ஆல்மோஸ்ட் 90 மார்க் க்ராஸ் ஆகிடும். நீங்கள் 55 மார்க் கரெக்டாக வாங்குறது, 60 மார்க் கரெக்டாக வாங்குறதுல அப்புறம் பேசிக்காக எவ்வளோ தேவை? ஒரு 70 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்கன்னா அதில் 20 தப்புனா கூட 50 கரெக்ட்னா கூட ஓரளவுக்கு பார்டரில் 85லேருந்து 90 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. கரெக்டாக? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா எல்லா சப்ஜெக்ட் படிக்கிறது ஒன்று, இந்த 50 மார்க்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரெடி ஆகிறது ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் இப்போ வந்து ஒரு 6 மாதம் தான் இருக்குன்னா முதல் ஒரு 3 மாதம் இந்த 50 மார்க்குக்கு செம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த 50 மார்க்குக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த 50 மார்க் நம்ம என்ன பண்ணலாம்? பேசிக்ஸ்லேருந்தே சூஸ் பண்ணுற முடியும். கரெக்டாக? எஸ். பேசிக்ஸ்னா அர்த்தம் கோர் சப்ஜெக்ட் 2024 வச்சுக்கலாம். ஓகே. 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட், சயின்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ பாலிட்டியில் 17 கொஸ்டின் கேட்டாங்களா? எக்கனாமியில் 14 கொஸ்டினா? ஜியோகிராஃபியில் 18, ஹிஸ்ட்ரியில் அதாவது பேசிக்காக படிப்போம்ல மாடர்ன் ஹிஸ்ட்ரி அதுலேருந்து 3 கொஸ்டினா? ஸோ இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக படிக்கிறோம் வச்சுக்கலாம். இதுல இருந்தே மார்க் வருது 52 கரெக்ட் வருது. நமக்கு தெரியும் இந்த பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபியில் கொடுக்குற எல்லா கொஸ்டினையும் கரெக்ட் வாங்க முடியாது. ஸோ ஒரு நான் சொல்ற பாயிண்ட் ஃபுல்லாகவே யாருக்கு? வீக்கர் செக்ஷன். ஹூஸ் வீக்கர் செக்ஷன்? யாரால டேரக்டாக ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதோ அவங்க எல்லாரும் வீக்கர் செக்ஷன் தான். ஏன்னா ஆஃப்லைன் செக்ஷன் அட்டன் பண்ணாத மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளால கன்சிஸ்டன்சி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ப்ளஸ் அவங்களோட ஸ்கூல் காலேஜ் மார்க் வந்து ஒரு 80% கம்மியாக இருக்க வச்சுக்கலாம், கீழே இருக்கு. அப்போ இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி படிச்சாலே 50 கொஸ்டின் வந்திருந்தாலும் சரி நம்மளால கரெக்டாக வாங்க முடியும். 30 வச்சுக்கலாம். ஓகே. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப கம்மியா. கரெக்டா? இதுக்கு மேலே கம்மி வாங்க முடியாது. ஓரளவுக்கு டீசெண்டாக படிச்சாலே இதை வாங்கிடலாம். கரெக்டாக புரியுது உங்களுக்கு? எஸ். ஸோ எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட் ஓரளவுக்கு நார்மலாக படிச்சுட்டு போயிட்டு எத்தனை கரெக்ட் கேட்டால் 25, 30 தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 கொஸ்டின் கரெக்ட் வாங்கியிருப்பாங்க. இதில் வந்து பாதி வாங்கியிருப்பாங்க. அப்போ நம்ம ப்ரிப்பரேஷனோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் எதுனா என்விரான்மெண்ட், சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது, இன்டர்நேஷனல் ரிலேஷன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் லாஸ்ட் வச்சுக்கலாம். இந்த பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டியாக கொடுத்தோமோ அதே ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ்லேயே ப்ரையாரிட்டியாக இந்த 3 சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒர்க் கொடுக்குறதே ஒரு எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி. இதில் ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கொடுப்பேன். இண்டிவிஜுவலாக ஷெடியூல் கொடுத்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதில் ஒரு சப்ஜெக்ட் படிப்பீங்க. இது கூட பேரலாக சயின்ஸு இல்லை என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன் இல்லை ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ நான் இந்த ரெண்டுத்துக்கு தரதுக்கான மெயின் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா கோரில் எது இந்த அளவுக்கு இது முக்கியமோ சேம் லைக் தட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து 10 கொஸ்டின், என்விரான்மெண்ட்லேருந்து 17 கொஸ்டின், ஐஆர்லேருந்து 6 கொஸ்டின், ஏன்ஷியன்ட் அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து 8 கொஸ்டின். இதை விட்டுறலாம். இதை விட்டுறலாம். இந்த 3 மட்டும் பாருங்களேன். இதில் 33 கொஸ்டின்ல. எஸ். அப்போ யாரெல்லாம் இந்த கொஸ்டின் வந்து ஃபுல்லாக படிச்சுதேன் ஆனால் அவுட் ஆஃப் 50ல் என்னால் 40 தான் வாங்க முடியும், 35 தான் வாங்க முடியும், உங்களுக்கு மார்க் அவ்வளோ தான் வருதுன்னா நீங்கள் அதையே ட்ரை பண்ணி கஷ்டப்படாமல் அடுத்து என்ன பண்ணுங்கன்னா இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும். ப்ரையாரிட்டி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் 10, 17, 6, 33 இதில் ஒரு பாதி மார்க் வாங்க முடியும். இதில் பாதி மார்க் இது ஆட் ஆனால் கூட 35 + 15, 50 வந்துடும் அசால்ட்டாக. மீனிங் புரிஞ்சா? அப்போது உங்களோட ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராட்டஜி 2 இருக்கணும் பேரலாக. ஒரு நாளைக்கு செஷன் போடும்போது மெயின் கோர் செஷனில் இந்த 4 சப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கேன், அது படிங்க. செகண்டரி இன்னொரு செஷன் போட்டு சயின்ஸ், என்விரான்மெண்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷனில் கண்டிப்பாக ஒரு டாபிக் படிங்க. இதுதான் மோஸ்ட் க்ரூஷியல். அண்ட் இந்த பேசிக்ஸ் கூட ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கரெக்டாக? பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியம் தான். அதோட முக்கியமானது டெஸ்ட் சீரியஸ், சாப்டர் வைஸ் டெஸ்ட் சீரியஸ். இன்னைக்கு காலையில் பாலிட்டி படிக்கிறீங்கன்னா பாலிட்டி எந்த டாபிக் முடிச்சிங்களோ அந்த டாப்பிக்கோட டெஸ்ட். அண்ட் இதில் என்ன டாபிக் முடிச்சிங்களோ அதில் ஒரு டாபிக் டெஸ்ட். ஸோ டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் சீரியஸ். ஒரு டெஸ்ட் சீரியஸ் பத்தாது, மல்டிபிள் டெஸ்ட் சீரியஸ். ஸோ பேசிக்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூவில் டெஸ்ட் சீரியஸ் 1 அதில் சில மார்க்ஸ் வந்துருக்கும். அதை தப்ப சரி பண்ணிக்கிறீங்க. அகைன் டெஸ்ட் சீரியஸ் 2 போட்டு இன்னும் கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. டெஸ்ட் 3 போட்டு இன்னும் கொஞ்சம் மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க. அப்போ 3 லெவல் ஆஃப் டெஸ்ட் எழுதணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 அகாடமிக் கொஸ்டின் தேவையா? எஸ். அது எல்லாத்தையும் முடிக்கணும்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். டெய்லி எம்சி சால்வ் பண்ணால் தான் இது எல்லாத்தையும் முடிக்க முடியும். இது மைண்டில் வச்சுங்க. ஸோ எந்த அளவுக்கு கோரை படித்து முடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ண வேண்டியது அவசியம். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த பேசிக்ஸ் ஒன்றும் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சயின்ஸ், என்விரான்மெண்ட், ஐஆர் இதை கவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் எந்த அகாடமி போனாலுமே அந்த அகாடமியில் இந்த பேசிக்ஸாக ஒரு 50 மார்க் போட்டிங்களே அந்த 50 மார்க் வரத்துக்குன்னு இந்த கிளாஸ் ரூம்ல எடுத்துருவாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுன்றது தப்பான விஷயம் கிடையாது. நான் என்னோட கோர்ஸ்க்காக நான் சொல்லலை. செல்ஃபாக படிக்கிற ட்ரெண்ட் வேறு. அதெல்லாம் 1980s இருப்பாங்களே அவங்க 80s எண்டில் இருக்கிறவங்க பண்ணுறது, 90s இயர்ல இருக்கிறவங்க பண்ணுறது. இப்போலாம் கோர்ஸே வந்து டீகோட் ஆகி மாடல் கோர்ஸ் அளவுக்கு வந்துருச்சு. ஈவன் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வீக்கோ அந்த சப்ஜெக்ட்டை வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு இவ்வளோ பெரிய டாப் அகாடமிஸ் கூட குட்டியாக கோர்ஸ் தர அளவுக்கு வந்துட்டாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஈவன் அதை யூஸ் பண்ணலாம் கூட யூடியூப்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமினா எத்தனை சாப்டர் இருக்கு எல்லா சாப்டர் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு சாப்டர் யூடியூப்ல பாருங்க. ஸோ இதுவே கிளாஸ் மாதிரி தான். ஸோ வந்து
செல்ஃப் ஸ்டடி சொல்லுவாங்களா, அது ஒரு மித்து தான் அது. நாமளாம் எதுவும் படிக்க கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு யூடியூப் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டீச்சரோட லெசனை எடுத்துக்கிறோம். கோர்ஸ் ஜாயின் பண்ண என்ன ஒரு விஷயம், டெஸ்ட் சீரிஸ் இருக்குல்ல, அது இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பேசிக் கிளாஸ் விட்டுருங்க. இது எங்கே வேணாலும் படிச்சுக்க முடியும், யூடியூப்லையும் படிக்க முடியும். டெஸ்ட் சீரிஸில் என்னோட எய்ம் எப்படி இருக்கும்னா, எல்லாருக்கும் ஒரே டெஸ்ட் சீரிஸ் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக வரீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுப்பேன். மேபி இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிங்க கொடுப்பேன். இல்லை ஆல்ரெடி நீங்கள் 2 அட்டெம்ப்ட் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஆர்டர் சப்ஜெக்ட்லேருந்து டெஸ்ட் ஆரம்பிக்கணும். பேரலாக எது ஈஸியோ அதை ஆரம்பிக்கணும். 2 டெஸ்ட் சீரிஸ்க்கு படிக்கணும். ஃப்ரெஷர் வந்துட்டாங்கன்னா அவர் எது முடிச்சிருக்காரோ அந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஸோ ஒருத்தரும் இண்டிவிஜுவல். இது ஒன்று, இதுதான் முக்கியமானது. எல்லா அகாடமிலையும் ஒரு டைமில் கொடுத்துருவாங்க, ஒரு 25 டெஸ்ட் கொடுத்துருவாங்க. அது எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ல இல்லை 1 இயர்ல இல்லை 3 இயர்ஸில் நீங்கள் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் சீரிஸ் மாற்றணும். ஸோ இண்டிவிஜுவல் டெஸ்ட் சீரிஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க. நான் என்னோட மெயின் கோர் யூனிக் சொல்கிறது அதுதான். இப்போ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வீக்கோ அந்த வீக் சப்ஜெக்ட்டில் ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக ஒன் டே எழுதணும். ரெண்டாவது எது ஸ்ட்ராங்கோ 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஸோ பேரலாக முடிச்சுடுறோமா, கம்ப்ளீட் எண்டில் வஜ்ராம், இன்சைட் ஐஏஎஸ், விஷன் ஐஏஎஸ் அட்லீஸ்ட் 3 அகாடமி ஒரு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக முடிச்சிடும். ஸோ நீங்கள் பாலிட்டி ஒரு டெஸ்ட் எழுதிங்கன்னா அந்த டெஸ்ட்டு சேம் சிலபஸை அடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 2 டேஸில் வேற ஒரு அகாடமியில் இந்த கொஸ்டின் கொடுப்பேன். அந்த கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் எப்படி தரீங்க அதை பார்த்துட்டு ஃபைனலாக இன்னொரு அகாடமி கொடுப்பேன். ஒரு 3 லெவலாக டெஸ்ட் எழுதும்போது தான் ஒரு சப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ராங் ஆகும். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் கொஞ்சம் ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். இது என்னோட சொல்யூஷன். ஸோ இதே ஏன் சொல்லணும்னா, மேபி செல்ஃபாக படிக்கிறவங்களுக்கு ஒரே டெஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது பண்ணாதீங்க. ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அந்த டாபிக் டெஸ்ட் அதுக்கப்புறம் அதே டாபிக் சம்மந்தப்பட்ட இன்னொரு அகாடமி டெஸ்ட் இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பேசிக்ஸ் படித்தாலே ஆல்மோஸ்ட் அந்த கோ த்ரூ பண்ணிடலாம். ஓகே. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளாஸில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படித்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறீங்கன்னா என்விரான்மெண்ட்டு, சயின்ஸு, இன்டர்நேஷனல் ரிலேஷன் இந்த கிளாஸ் தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இது ஈவன் இது என்னோட ஓல்டு கிளாஸ் வீடியோஸாக இருந்தாலும் இது கோர் சப்ஜெக்ட். கோரில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக என்னோட ஃப்ரீ டைமில் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கவர் பண்ண கிளாஸஸ் எல்லாமே. இதை படித்தாலே ஆல்மோஸ்ட் என்விரான்மெண்ட், சயின்ஸு, ஐஆர் ஃபுல்லாக ஓவர். இதுக்கு பேரலாக பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபியில் இப்போதைக்கு எக்கனாமி ஓவர், ஜியாகிரஃபி ஓவர் உங்களுக்கு தெரியும். பாலிட்டி ஆல்ரெடி ஓவர், பட் அகைன் இந்த அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாலிட்டியும் ஹிஸ்ட்ரியும் தான் அடுத்த 3 மந்த்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன். அந்த கிளாஸ் நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடியே மிச்சம் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்டையும் முடிச்சிடலாம். சப்ஜெக்ட் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம். இது என்னோட கோர்ஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ். இது நீங்கள் செல்ஃபாக படிக்கிறதுனாலும் பேரலாக 2 சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? ட்ரை டு ஃபோக்கஸ் பேசிக்ஸ். ஆவரேஜாக நம்ம வாங்க வேண்டிய மார்க்கை வாங்கிடலாம்.